அதிமுகலேருந்து கொஞ்சம், டிஎம்கேலேருந்து கொஞ்சம் இப்படி எடுத்து இவர் கொஞ்சம் போட்டு ஒரு கலவை. புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் அவரோட சேர்றதுக்கான எல்லா முயற்சியும் ஓகே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சது. தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்போ காங்கிரஸ்? ஆமாம், உண்மையாகவே இணையணும்னு தான் ராகுலுக்கெல்லாம் ஆசை. ஓகே. இனி அடிக்கடி சம்மன் நடக்கும், வளர்க்கப்படும், படம் பார்ப்பது நிறுத்தப்படும், எல்லாம் உடல்நிலை காரணமாக நிறுத்தப்படும், எல்லாம் நடக்கும். ஒன்றா வரக்கூடாதா? ஒன்றா வரலாம். ஆனால் அது என்ன ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுலாம் வர்றது? அப்போ நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரே காரில் வந்து இறங்கி ஒன்றா வர்றீங்கன்னா, இந்த விவகாரம் பற்றி எரிகின்ற நேரத்தில் தாவேக்காகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மகளிர் தினத்துக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரு. முக்கியமாக அவர் பேசின விஷயம், என்னுடைய தனிப்பட்ட விஷயம் பற்றி நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, அது அவ்வளோ வருத்தம் இல்லை, நீங்கள் வந்து கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச் ப்ளஸ் வாக்குறுதிகள்? மகளிர் தினம் எல்லோரும் கொண்டாடுறாங்க, அந்த அடிப்படையில் அவரும் ஒரு கொண்டாடினார். ஆளுமைகளை அழைத்து இதெல்லாம் விருதுகள் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அதில் ஒரு குழந்தை அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சரி, ஏதோ அந்த குழந்தைக்கு இவர்கள் 2 பேர்னால ஒரு பயன் கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பார்ட்டு. அதற்கு பிறகு இவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் பார்த்திங்கன்னா, அதிமுகலேருந்து கொஞ்சம், டிஎம்கேலேருந்து கொஞ்சம் இப்படி எடுத்து இவர் கொஞ்சம் போட்டு ஒரு கலவை. புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இது இல்லாமல் ஆந்திராவில் ஜெகன்மோகன்கிட்ட இருந்து எடுத்தது கொஞ்சம், அந்த அவங்கள்ட்ட உடைய கோரிக்கைகள், அந்த பேர்லாம் வச்சார்ல, வேலுநாச்சியார், அஞ்சலியம்மாள் பேர்லாம் வச்சு, அது இல்லை, இந்த மருமகன் தாய் மாமன், இது மருமகன் அண்ணன் சீர், அதெல்லாம் அங்கே ஆந்திரா உடைய இது. அப்போ இந்த மாதிரிலாம் கலந்து கொடுத்தது. இந்த அண்ணன் சீர் வந்து நீங்கள் பார்க்கலாம், தாலிக்கு தங்கம். அவர் கூடுதலாக சீரே கொடுக்குறாரு. இவர் வெறும் புடவை 1 சவரன் நகைன்றாரு. அங்கே வகையெல்லாம் பிரிச்சுலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் புதுசாக ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுக்கு கொசு வலைங்கிறது கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அது கிட்டு இவங்க கொடுத்தாங்களே ஜெயலலிதா பீரியடில், ஆஃப்டர் இதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியும் சத்துணவுக்கான கிட்டு கொடுத்தாங்க. மற்ற பல விஷயங்கள் பண்ணாங்க. கிராம சுகாதார திட்டம்னு ஒன்று, அம்மா கிளினிக் மாதிரி. அதுக்கு முன்னாடி கிராம சுகாதார திட்டம்னு கிராம செவிலியர்கள் இந்த கர்ப்பிணி பெண்களை போய் பார்த்து செக் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி பல இதெல்லாம் பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சி பல விஷயங்கள் இருக்குது. இவர் அதில் அதே மாதிரி நாப்கின்னு அவங்க தான் கொண்டு வந்தது. அது கூடுதலாக இவர் பொது இடங்கள், ரேஷன் கடைகள், அது இதுன்னு இவர் இது கரெக்டாக கொடுக்கப்படுறது இல்லை, அதனால நாங்கள் அதை திரும்ப மென்ஷன் பண்ணுறோன்னு அதுவே சொல்லியிருந்தார். அதான் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா, 2500. அதில் கணக்கு போட்டு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா. அதுக்கு மட்டுமே சொன்னால் உனக்கு என்ன தெரியும்? வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தானே அவர் சொன்னார்னு, அப்படிலாம் அவர் சொன்னார். கீழே வந்து அவன் கமெண்ட்ஸ், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தான் சொன்னார், எதுவும் சொல்லலை. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அனைவருக்கும் 2500 அது கணக்கு போட்டால் 3.25 கோடி பெண்கள் இருக்காங்க. 3.25 கோடியில் நீங்கள் 2500 கணக்கு பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா இதுக்குன்னே எடுத்து வைக்கணும். அப்புறம் பேருந்து எங்கே வேணால் ஏறலாம் இறங்கிக்கலான்னா முடிஞ்சது கதை, பேருந்து கதை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர் எனக்கு என்னென்னு வரப்போகிறதில்ல, அறிவிச்சா என்னன்ற மாதிரி தான் அறிவிக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் 6 சிலிண்டரு இலவசம், ஆமாம், இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா விருந்து படித்து சோறு போட்டு நரகல் வச்ச கதையான்னுவாங்க. நரகல்னா என்னன்னு தெரியும்ல? அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் எனக்காக வருத்தப்படுகிறீர்கள், அது என் சொந்த விஷயம், அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. அவ்வளவு பெண்களையும் அழைத்து வைத்து ஒரு தனக்கான சொந்த வாழ்க்கை விஷயத்தில் நான் வந்து அதை வந்து ரொம்ப கேவலமாக ஒரு இதுவே இல்லைன்ற மாதிரி பார்ப்பேன் அப்படின்றது. இவ்வளோ நேரம் பெண்ணியம் பேசுனது, பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் அந்த இதில் பேசியிருக்கோம். ஒரு அம்மா பேசியிருக்கோம் அந்த இதில், பெண்களை மதிக்கணும், வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு அவங்க உரிமைகளை கூட கொடுக்காம
பண்ணுறவங்கள தூக்கி எறியணும் அப்படின்னு. அப்போல்லாம் இவர் அப்படியே யோசனையில் போயிடுவார். யோசனையில் போனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு வாய்ப்பளிச்சு நன்றின்னுவாங்க. அப்போ கூட இவர் அந்த யோசனையில் அப்படியே இருப்பார். நன்றின்னு அப்புறம் தான் அப்படியே இதாகிட்டு அப்புறம் நன்றி இவர் வணக்கம் சொல்லுவார். ஏன்னா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அந்த இது உள்ள குத்தம். அப்போ இந்த வேலையை பண்ணுறவரை என்னை கேட்டால் அந்த பெண்கள் நிராகரிச்சிருக்கணும். ஏன்னா இவருடைய அந்த விவகாரத்தில் அது அவருடைய சொந்த விஷயம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசணும். நம்ம உட்படுறதுனால முதல்ல பதிவு போட்டேன். அது அவருடைய சொந்த விஷயம், தனிப்பட்ட விஷயம். அதை வந்து அரசியலில் பேசுறதில்ல. அந்த விவாகரத்தை அவங்க சந்திச்சுக்கிட்டோன்னு. ஆனால் அதற்கு பிறகு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கொடுக்க மறுக்கிறது. இவர் பனையூரில் இருக்கார், இல்லை பட்டினப்பாக்கத்தில் இருக்கார். நீலாங்கரை வீடு வந்து அந்த அம்மா இருக்காங்க, கூண்டுகிளி மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த வீடு தங்கறதுக்கு கூட கொடுக்க மாட்டேன், பசங்க பிள்ளைகள் கூட கொடுக்க மாட்டேன்றது வந்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு அவர் தன்னோட 28 ஆண்டுகள் பயணித்த தன் குழந்தைகளுக்கு தாயான, தன்னில் பாதியான அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றவர் எப்படி நாட்டு மக்களை பெண்களை வந்து எப்படி பார்ப்பார், அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது அந்த விழாவுக்கு வந்தது. விழாவுக்கு வரக்கூடாதா, வரலாம். ஒன்றா வரக்கூடாதா, ஒன்றா வரலாம். ஆனால் அது என்ன ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுலாம் வர்றது. அப்போ நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரே காரில் வந்து இறங்கி ஒன்றா வர்றீங்கன்னா இந்த விவகாரம் பற்றி எறிகின்ற நேரத்தில் நான் அப்படி தான் அப்படின்னு ஒரு அரகண்ட் நட்பு ரீதியாக ஒன்றா வந்திருக்கலாம். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வரக்கூடாதுங்க. நட்பு கிட்புன்னு சாயம்லாம் பூச முடியாது, புரியுதா? இந்த பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரல, விவாகரத்து நோட்டீஸ் விவகாரம் வரல, அப்போ டைமில் இவங்க வந்திருந்தா கூட யாரும் பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளே கூட பேசணும். அந்த கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு ஒரே சார்ட்டர் ஃப்ளைட்டில் இவங்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்போலாம் நான்லாம் பேசினேன், ஏன் போகக்கூடாதா? ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதில் போகிறாங்க, நட்பு ரீதியாக போகிறாங்க. என்ன இப்போ ஒரே படத்தில் நடிக்கும் போது வராத இது அவங்க வந்து ஃப்ளைட்டில் தான் சேர்ந்துருக்கணுமா அப்படின்னு. ஆனால் மனைவி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை பெருசாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது. அதையே வந்து பலரும் எடுத்து பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இது வேறு, அரசியல் வேறு அப்படின்னு பலரும் அதை நியாயப்படுத்திகிட்டு இருக்கிற நேரத்தில் நியாயப்படுத்தின மூஞ்சிலெல்லாம் கறி பூசுகிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அப்படி தான், அதுவும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ண சின்ன பசங்க புத்தி. இந்த 15 வயசு 18 வயசில் லவ் பண்ணும்போது சொல்லும், நீ என்ன கலர் ட்ரெஸ்ஸு, 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனநிலையிலேருந்து இன்னும் ஒரு மாறலை. அப்போ இந்த மாதிரி வர்றதுன்னா 2 விஷயம். ஒன்று, பொதுமக்கள் அபிப்பிராயத்தை பற்றி இவர் கவலைப்படல. 2, இவருடைய சுயநலம். அதற்காக நான் என்ன வேணால் செய்வேன். கட்சிக்காரங்க, கட்சியில் இருக்க தலைவர்களுக்கெல்லாம் சங்கடம் வரும், தேர்தல் நேரத்தில் போய் இவர் இந்த மாதிரி இன்னும் பேருக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்றத பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்ன, நான் நடப்பேன் அப்படின்ற அந்த சுயநலம் இருக்குல்ல, அது இவர்கிட்ட பல தடவை வெளிப்பட்டுருக்கு. அது இது ஒன்று. எப்படி பல தடவைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை விட்டே நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்றது சுயநலத்துடைய முதல் ரகம். சுயமானதுக்கப்புறம் கிராமமாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா உருட்டு. அது இவங்களே பார்த்து வேறு வழியே இல்லை, வெளியில் வரலன்னு ஒரே இதாக இருக்குது. தலைவர் என்ன பண்ணுறது, சரி இப்படி சொல்லிடலாம், ஜெயிக்க போகிறதுல இல்லை, அதனால் இப்படி சொல்லிடலாம். கிராமம் எத்தனை ஆயிரம் கிராமம் இருக்குது தெரியுமா? 36,000 கிராமம் இருக்குது, 12,000 கிராம பஞ்சாயத்து இருக்குது. 12,000 கிராம பஞ்சாயத்து கணக்கு வச்சா கூட இவர் வாழ்நாள் முடிஞ்சிடும். அதனால் அப்படி கிடையாது. இவருடைய சுயநலத்தை விட்டு இவர் வெளியே வர மாட்டார். இவர் தலைவர் இந்த மாதிரி நடந்திருக்குது, பெருசாக தூய்மை பணியாளர் போராடுறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்கள், எல்லா தலைவர்களும் வராங்க, பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா நான் வரமாட்டேன், வேணா அவங்கள கூட்டு வா அப்படின்னு. சரி, அவங்கள கூப்பிட்டு வந்தாச்சு, பார்த்தாச்சு, அது ஒரு விமர்சனமாக மாறுது. தலைவர் அதில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் போராட்டத்தில். இது அந்த அவர்களும் 100வது நாளாக 120 நாளாக சேத்துலலாம் இறங்கி போராடுறாங்க. மறுபடியும் கூட நீங்கள் கூப்பிட்டு வச்சு கேட்டு கூட அவங்க ஏதாவது நிதி தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் தலைவர் அப்படின்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். தலைவரை நம்ம மாவட்ட செயலர் இறந்து போயிட்டார், அவரை வந்து பாருங்கள், நான் வரமாட்டேன். தலைவர் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு ஒரு படத்திறப்பு நடத்தி ஏதாவது நிதி கொடுங்க, நான் பண்ண மாட்டேன். தலைவரை இது வரைக்கும் இவ்வளோ பேர் இறந்து போய்க்கிறாங்க, வெறும் கரூருக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிறோன்னு நம்ம மேலே குற்றச்சாட்டு வருது. மற்றவர்களையும் மொத்தமாக வர வச்சு ஒரு விழாவில் ஏதாவது நிதி அளிப்பு, நான் பண்ண மாட்டேன். தலைவரை மக்கள் பிரச்சனை டெய்லி ஏதாவது பத்திரிகையை பாருங்கள், நான் பார்க்க மாட்டேன். தலைவரை கொஞ்சமாவது அரசியல் கற்றுங்க, நான் கற்றுக்க மாட்டேன். என்னை முதலமைச்சர் மட்டும் ஆக்கணும். இரட்டை கொலை விவகாரத்துலலாம் பேசியிருந்தார், முதலமைச்சர் தூங்குறாரா அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு தானே 2 நாள் முன்னாடி அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு. இரட்டை கொலையெல்லாம் இப்போ ஃபேஷனாக போச்சு. இன்றைக்கி பல்லாவரத்தில் நடந்திருக்குது. அதனால் இன்றைக்கி பெருசாக அறிக்கை விட்ருக்காப்புல ஒரு 6 சம்பவத்தை சேர்த்து. இந்த கவர்மெண்ட்டும் நீங்கள் கஷ்டமே பட வேணான்ட்டு ஒரு நாளைக்கே அவ்வளோ சம்பவம்.
வீட்டில் இருந்த முதியவரை கொன்று அவருடைய 60 வயது மனைவியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. நாடு எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அதனால் சரி, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசுறாருல, அறிக்கை கொடுக்குறாரு, அறிக்கை பார்க்கல, அவருக்கு நிகழ்வு தெரிய நான் மாட்டேங்குது, எதையும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். நான் எதையும் பண்ண மாட்டேன். நீ ஏன் எதாவது பண்ணால் பண்ணிக்கோ, என் பேரில் அறிக்கை உரியாக விட்டுக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். களத்தில் இறங்கி நான் வரமாட்டேங்கிறேன், வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என்ன முதலமைச்சராக்க, அவ்வளோதான். அந்த வேலையை பாரு. நசன் இவங்கெல்லாம் பேசுறாங்க, நான் பேச மாட்டேன், செயலில் காட்டுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நான் அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே தண்ணியிலே விளக்கம் தானே. இவர் கூட்டத்துக்கு வந்தாலே நான் தான் சொல்கிறேனே, தற்புகழ்ச்சி தண்ணியிலே விளக்கம் 2 தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், தற்புகழ்ச்சி முதலமைச்சராக என்னை தீர்மானிச்சிட்டாங்க, நான் வந்து அப்படி இப்படி. இன்னொரு பக்கம் இது நசன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நசன்னு பேசுறதுனா பேசிக்கிட்டே இருக்கிறது, எரிச்சல் விட்டுற மாதிரி பண்ணுறது. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம சிஎம் பண்ணுறது. காலையில் பார்த்தீங்கன்னா டிவியை திறந்தீங்கனால விளம்பரம் அது இதுன்னு எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒன்று வச்சா குடுமி அடித்தா மொட்டைன்னுவாங்க. வச்சா குடுமி அவர் நசன்னு பேசிகிட்டு இருப்பார், இவர் அடித்தா மொட்டை, இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். இதுக்கு 2க்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், மற்ற கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் நசன்னு பேசலல்ல. அந்த மாதிரி பேசுங்க. வெளியில் வந்தால் பத்திரிகையாளரை பாருங்கள். ஏன் பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேங்கிறீங்க? தெரிஞ்சால் தானே பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு எப்போ தைரியம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கலைஞர்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ன கூட்டம் இருக்குது, தலைவரை மாதிரி பார்க்கணும், என்ன இஷ்யூவா மாதிரி வர சொல்லுங்கள், எல்லோரையும் வர சொல்லிட்டு பதில் சொல்லுவார். எம்ஜிஆர் சாதாரண, இவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறார்ல. எம்ஜிஆருக்கு 3 எழுத்து, இவருக்கு 3 எழுத்து. எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தார், இவர் சினிமாவில் இருந்தார். இதை தாண்டி ஒரு மண்ணும் தொடர்பும் கிடையாது எம்ஜிஆருக்கு இவருக்கும். மக்கள் ஆதரவு இருக்குது, அவங்க வந்து மக்கள் ஆதரவு இருக்குன்னு தேர்தல் வந்தால் தானே தெரியும், தேர்தல் முடிவு தானே தெரியும். இவர் ரசிகர்கள் ஆதரவு வச்சுக்கலாம், மக்கள் ஆதரவுன்னு இப்படி முடிவு பண்ண முடியும்? ரசிகர்கள் ஆதரவு இருக்குது, ரசிகர்கள் வேறு, மக்கள் வேறு. மக்களுடைய விருப்பத்தை பெறுவதற்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த செயல்பாடுகள்லாம் மக்களுடைய விருப்பத்தை நீங்கள் பெறணுன்னா நீங்கள் விஷுவலாக நீங்கள் பல விஷயங்கள் வரணும். அப்போ பார்ப்பாங்க, பேட்டி உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க, இந்த கேள்வி வருது அதுக்கு பதில், இந்த கேள்வி இந்த பதில், அந்த கேள்வி இந்த பதில், மலைக்கு கேட்டாலும் பதில் அப்படின்னா சொன்னால் தான் நீங்கள் ரீச் ஆக முடியும். இல்லையா பொதுக்கூட்டத்தில் போய் பேசுறது. இங்கே அப்படி கிடையாது. செயல் வீரர்கள் கூட்டம்னு வச்சுக்கிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு சுய புகழ்ச்சியும் தண்ணியில் விளக்கமும் கொடுக்குறது. நடுநடுவில் இந்த சில்லுண்டி பசங்க பேசுகிற மாதிரி காதில் டால்டா ஊற்றுறேன், பவள விழா பாப்பா வேலையை காமிச்சது பார்த்தீங்களா? 75 வருஷ கட்சி அது போய் பவள விழா பாப்பாவான். அது லைட்டாக அப்படி தட்டி விட்டுச்சுனால ஆடுறீங்க அந்த ஆட்டம். பவள விழா பாப்பா இன்னும் ஆரம்பிக்கல, இந்த எலெக்ஷனில் ஆரம்பிக்கும் பாருங்கள். லைட்டாக காமிச்சிருக்குதுல, இன்னும் என்னென்ன காமிக்க போகுது பாருங்கள். சொல்ல முடியாது. அவன் மனைவியை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்து போட்டு விட்ருவாங்க. அந்த லெவல் கொண்டு போய் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பவள விழா பாப்பா வேலையை காமிக்காதா? அதான் இவங்க அவரை பார், கலைஞரை பார், எம்ஜிஆரை பார், அவரை பார், இவரை பார், அவர்கள் எல்லோரும் எப்படி நடந்தார்கள், அவர்கள்லாம் தப்புன்னு தானே நீங்கள் வர்றீங்க, அவர்கள் எல்லாத்துக்கும் மாற்று தானே நீங்கன்றீங்க. அப்போ நீங்களும் அதே வேலையை பண்ணிட்டு அவரை பார் இவரை பாருன்னா அதுக்காக நாங்கள் இருக்கிறோம், எல்லோரையும் பார்க்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். நாளைக்கு ஊழல் பண்ணுவீங்க ஆட்சியில் உட்காந்துட்டு. அப்போ கேட்டால் அவங்கள பார் இவங்கள பார், அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா, நாங்களும் பண்ணுறோம்னு ஊழல் தான் விமர்சனமாக வைக்கிறார். இப்போ இருக்கிற அரசாங்கம் ஊழல் செய்கிறாங்க. அது ஒன்று தானே ஒரு பண்ணல. டேக்ஸுங்கிற பேரில் 20% ஸ்டாலின் டேக்ஸ்னு தனியாக போகுது, அவர் குடும்பத்துக்கே போகுது. அதெல்லாம் பண்ணலன்னா இது எல்லாத்தையுமே பாசிபிள் தான். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்ற மாதிரியான வாக்குறுதிகள் தான். வாய்ப்பு இல்லாத வரை ஏதோ ஒரு பாட்டு நல்லா வரும், மாட்டாத வரைக்கும் திருடம் கூட நல்லவன் தான், ஏதோ ஒன்று அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அந்த மாதிரி இவருக்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் இவர் யோக்கியர். இவர் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துருதா இவருக்கு, அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எதுவுமே இருக்காது. கட்சி பதவி இன்னை வரைக்கும், இன்னைக்கு கூட ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான், 10 வருஷமாக இருக்காங்க, நேற்று வந்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்குறாங்க. எப்படி அது? எல்லாத்துக்கும் பணம் வாங்கிட்டு பதவி போடுறாங்க. நான் நடுத்தர் நிற்கிறேன், எனக்கு பதவி கொடுக்காது, எனக்கு இழிவு கிடையாது, கட்சிக்கு தான் நான் மைனஸ்னு இந்த ஆர்கே நகரில் ஒரு இளைஞர் பேசுகிறார். இந்த மாதிரி கட்சிக்கு உழைச்சவங்களாம் ஓரம் கட்டி நிற்கிறோன்னு. அப்போது மாற்று கொண்டு வரேன், அது கொண்டு வரேன், ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் யாருக்கும் பதவி இல்லை, என் கட்சிக்காக போஸ்டர் ஓட்டினவன் சைக்கிளில் போனவங்க தான் பதவின்னு பேசினார். ஆனால் இன்றைக்கி தாவேகால நிர்வாகிகள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெலிகாப்டர்லேருந்து வந்தவங்க, யாருமே கட்சிக்கு உழைச்சவன் எல்லாம் ஓரம் கட்டி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, விஜயை தாண்டி தன்னுடைய விசுவாசிகளுக்கு தான் பதவியை போடுறாரு,
தன்னை கட்சியை தான் கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஆமாம், அங்கே உள்ளேயே என்ன ஓடுது? புஷி ஆனந்தா, ஜானு, இந்த விஷ்ணு ரெட்டி, ஆதவ் இவர்களா, இல்லை புஷி ஆனந்த் இவர்களா? இதில் நடுநிலைமையாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த மகாபலிபுரம் கூட்டம் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்களா, இவர் வரும்போது ஜான் லெஃப்டில் இருப்பாப்புல, இவர் ஆதவ்கிட்ட பேசிட்டு வருவார். அப்புறம் இப்படி வருவார், ஜான் அந்த ஓரம் போவார். இப்போ இருக்கிற டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுக்கு 3 ஒரு ஓரமாக இருக்கும். ஜானு, விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா. இந்த சைடு அப்புறம் செங்கோட்டையன், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், இவங்க வெங்கட்ராமா அங்கேருந்து வேகமாக வருவார். ஒரு தலைவர் காரில் ஏறி உக்காந்தாருன்னா பொதுவாக ஸ்டாலின் உட்பட எல்லாருமே கிளம்பும் போது எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. இவர் காரில் ஏறி உக்காந்தோன்னா கதவை முடிவார், கிளாஸ் ஏறி இருக்கும். நீங்கள் செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பார். இவ்வளோ தான் நீங்கள் செங்கோட்டையை ஜேசிடி பிரபாகரன் அவர் பின்னாடி இருந்து ஓடிடுவார். அதுக்கும் பின்னாடி நாஞ்சில் சம்பத் வருவார். இவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. இப்படி தான் இன்றைக்கி கட்சி நடக்குது. இன்னை வரைக்கும் இவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியல. விருப்ப மனு விநியோகிச்சாங்கல்ல, திரும்ப வந்துச்சா? தகவல் இல்லை. ஏதோ வந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க, பெருசாக வரல. அவங்க நேர்காணல் நடத்துனாங்களா? இல்லை. ஆனால் 234 தொகுதிக்கும் விஷ்ணு ரெட்டி அந்த டீமு ரெடி பண்ணுறாங்க. புஷி துட்டு வாங்கிட்டு தான் போடணும், இன்னும் பல இது அவர் தனியாக ரெடி பண்ணுறாரு. என்னென்னா அவர் ஆட்களை இதுலேயும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. கட்சி ஒரு ஆட்சி பிடிச்சா நம்ம ஆட்களே இருக்கணும் அப்படின்னு, கட்சி ஆட்சியாக அவர் கையில் வரணுன்ற மாதிரி. இந்த டீமு இது தனியாக ட்ரை பண்ணுது. நீங்கள் என் கேட்டு போங்க, அடிச்சிக்கிங்க, உருந்துங்க, கத்தியாலோட குத்திக்கிங்க, நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு அவர் அங்கே இது பண்ணுறாரு. இந்த விவகாரம் தனியாக கட்சிக்குள்ளே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் அது எப்போ மறு ஆய்வுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி. தணிக்கை நிர்வாகம் இன்றைக்கி அந்த படத்தை பார்க்க போகிறாங்க, அடுத்த ரிவ்யூ அப்படிங்கிற பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் அதை பார்க்கல, அதில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறது? இனி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். எப்போதான் பார்ப்பாங்க, வருமா வராத படம் வெளியே? அவர் சில முடிவுகள் எடுத்தாருன்னா தானாக வரும் படம், அதுதான் பிரச்சனை. அதனால் இவர் அந்த படத்துடைய அடிப்படை விஷயங்களை இவர்களாகவே இழுத்து போட்டுக்கிட்டாங்க இவங்க மேலே. சாதாரணமாக சிம்பிளாக முடிகிற விஷயத்த வழக்கம் போல் இது பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு போய் பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவு நிற்கிது. இப்போ லேட்டஸ்ட்டாக சில மூமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை அதை ஒட்டி கூட உடம்பு நிலை சரியில்லாமல் போயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ரைட் சார், இப்போ கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிருச்சு, செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திரும்பவும் ஒரு சில தகவல்கள் நமக்கு வரதை பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணியும் தாவேகாவும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் பலருமே பதிவிடுறதை நம்ம பார்க்குறோம். அது உண்மை செய்திதானா இல்லை அது ஒரு ரூமர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்டிஏ முத இவர் வீட்டுக்குள்ளே 30 நாள் தவம் இருந்த பொழுது இவர் ஆளுநரை காண்டாக்ட் பண்ணி பேசின உடனே அங்கேருந்து ஒரு டீம் பட்டினப்பாக்கத்தில் வச்சு இவர் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு நான் தான் பிரேக் பண்ணேன். அன்றைக்கி குதின்னு குதிச்சாங்க. ஒரு வாரம் பொறுத்து இன்னொரு தொலைக்காட்சி டெல்லி செய்தியாளரை வச்சு பேச்சுவார்த்தை போகுதுன்னு அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் பலரும் பேச ஆரம்பித்தாங்க. நான் ஆரம்பத்தில் தாவேகா உருவான காலத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, தாவேகா கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் பெரிய அளவில் போகும் அப்படின்னு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, அதிமுகவும் இதை விரும்பினாங்க. அதற்கு இவர்கள் போய் ஒரு 70-80 சீட்டு கிடைச்சா நின்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு அங்கே வந்த பிரசாந்த் கிஷோரும் அதை சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போதைக்கு சார் அது இங்கே டிமாண்ட் பண்ணுங்கன்ட்டு போனார். இந்த ஜான் போன்ற அந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாத இந்த மாதிரி ஆட்கள் அங்கே போய்கிட்டு இந்த வடிவேலு கவுண்டமெண்ட்டு பேரம் பேசாதுமா, அப்புறம் வாடகை வச்சுக்கலாமா, மாதம் வச்சுக்கலாமான்னு கேட்பாப்லையா ஒரு படத்தில். அந்த மாதிரி 117 ஜோடி போட்டுக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா துணை முதலமைச்சர்லாம் கேட்டாங்க. போயிட்டு வா, முதலமைச்சர் 2.5 வருஷம் நாங்கள் ஆமாம் கிளம்புடா தம்பின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜகவும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து என்டிஏ ஃபார்ம் ஆனோன்னே சுத்தமாக மண் விழுந்துச்சு. அதில் இவர் அடி வாங்கி கரூரில் அடி வாங்கினா பயந்து போய் போனோன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் அதுக்குள்ளே டிஎம்கே ஸ்லீப்பர்ஸில் எல்லாம் பூந்து நடுவில் வேறு மாதிரி இழுத்து காங்கிரஸ் பக்கம் நம்ம போகலாம் அப்படின்னு இழுத்தாங்க. காங்கிரஸும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு. இது இப்படியே போகும்போது நடுவில் கூட்டணி பேச்சுவார்த்தை கட்டாச்சு. இது வரைக்கும் நான் கூட்டணி வச்ச பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பலரும் நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் மற்றவங்களாம் மறுக்கிறாங்க தாவேகாலே அப்படின்னாங்க. தாவேகால கீழே இருக்கிறவங்க வளரிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கணக்கு இல்லை. விஜய் மறுத்தாருன்னா என்றைக்கோ அன்றைக்கி சொல்லுங்கள் அப்படின்னா. ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் மறுத்து கூட்டணி இல்லைன்னு அதிமுகவை நேரடியாக விமர்சனம் பண்ணார். அன்றைக்கி நானே போட்டேன்,
விசாரிச்சப்போ ஆமாங்க பேச்சுவார்த்தை இல்லை, முறிஞ்சிடுச்சு. முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க. இவரை நிறுத்திக்கிட்டார். ஏன்னா இது என்றைக்கு இருந்தாலும் மாறும் நிலமைன்னு. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இறங்குச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக போனாங்க. இவர் காலில் கையில் விழுந்து சோனியா வச்சு ராகுல் ஆஃப் பண்ணி காங்கிரஸை இங்கே இருக்கிற சீனியர்ஸு, அதாவது இந்த பதவிக்காகவே இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு மீண்டும் திமுகக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பெரும் ஏமாற்றம் தாவேக்காக்கு. நம்ம கையை விட்டு போச்சு காங்கிரஸ் அப்படின்னு. தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்போ காங்கிரஸ்? ஆமாம், தாவேக்கா ஆக்சுவலாக உண்மையாகவே இணையணும்னு தான் ராகுலுக்கெல்லாம் ஆசை. ஓகே. இவங்க சோனியாவை பிடிச்சி மேட்டரை முடிச்சு விட்டாங்க. அதனால் ராகுலை ஓரம் கட்டாங்க அந்த விவகாரத்தில். ஆனாலும் பாண்டிச்சேரி இங்கே எங்கேயாவது இவர்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு படுது. இந்த நேரத்தில் தான் என்டிஏ மறுபடியும் விஜயை கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாக்குள்ளேயும் ஒரு செக்ஷனு, நான் சொன்னல இவ்வளோ குழப்பம், இன்னை வரைக்கும் வேட்பாளர் தேர்வை இவங்க சரியாகவே பண்ணல. அப்படியே செலக்ட் பண்ணாலும் அவர்களுக்கு லோக்கல் ஆட்கள் யாரும் ஒத்துழைப்பு தரதில்லை. அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? இவங்கெல்லாம் அறிமுகமாகி அங்கே வேலை நடந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெற்றியை நீங்கள் நோக்கி நகரணும். அதுக்குள்ளே இவங்க 2 பெரிய கட்சி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்து இதுக்கு நம்ம என்டிஏ கூட போயிட்டா ஒரு 40-45 சீட்டு வாங்கிட்டு இன்னும் ஜெயிக்கவாக செய்யலாம், கஷ்டம் இருக்காது, பண பிரச்சனை இருக்காதுன்னு உள்ளுக்குள்ளே வருது. இவங்களும் என்டிஏவும் யோசிக்கிறாங்க. இது ரெண்டும் இணைந்தால் ஒரு வேளை மீண்டும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த ஸ்லீப்பர் செல்லுங்க விடுமான்னு தெரியாது. ஏன்னா அப்பப்போ போய் 45% தலைவரை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க தலைவரை அப்படி இப்படின்னு ஊட்டினுக்கிறாங்க. இந்த கூண்டு கிளி அதை கரெக்டு தான் ஏற்றுக்கிட்டாருன்னா ஒன்றும் பண்ணுறது இல்லை. சார், இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் அழைக்கப்பட்டிருக்கு மார்ச் 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு டெல்லியில் ஏற்கனவே விசாரணையும் நடந்துச்சு. இந்த நிலையில் அவங்க நாளைக்கு தான் வந்து நேர்காணல் நடத்துகிறதா இருந்தாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு. இந்த நிலையில் வர சொல்லி விஜய் நேர்காணல் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறீங்க. யாரோ நேர்காணல் பண்ணுறாங்க. இவர் வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறாரு. இங்கே இருக்கிறவர் அங்கே போகிறதுல என்ன கெட்டு போகுது? இனி அடிக்கடி சம்மன் நடக்கும், வழங்கப்படும், படம் பார்ப்பது நிறுத்தப்படும், எல்லாம் உடல்நிலை காரணமாக நிறுத்தப்படும், எல்லாம் நடக்கும். இவர்கள் நான் என்ன சொல்கிறேன், பேச்சுவார்த்தைக்கு போயிட்டீங்க, கூட்டணின்னு பேசிட்டீங்க, மறுபடியும் காலை வாரி விட்டு வர்றீங்கன்னா அதனால் அவர்கள் தரப்பில் நீங்கள் ஒன்ஸு இது நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன். ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடி பையன் இருப்பான். இந்த ஆடுகளம் படம் பார்த்தீங்களா? அதில் இந்த தனுஷ் ஒரு பொண்ணு, அது மாடனாக இருக்கும், இவன் சுற்றிக்கினே இருப்பான், அது கண்டுக்காது. ஒரு கடத்தில் ஏதோ இவன்ட்ட உதவி கேட்டு வரும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வந்து விடமாட்டான். மற்றவங்களாம் கேட்காம ஏன் என்கிட்ட வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ ரவுடி பையன் தான் என்டிஏன்னு வச்சுக்கோங்க. அழகான பொண்ணு தான் விஜய் தாவேக்கா. இது ட்ரை பண்ணிட்டு முடியல. திடீர்னு ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு உதவி கேட்டதுன்னா அவன் உதவிக்கு வந்ததுன்னா அவனா நினைப்பான், நீ ஏன் மற்றவங்கள்ட்ட போல ஏன்ட்ட வந்த அப்படின்னு வரோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ பேச்சுவார்த்தை ஒன்ஸு பல தடவை போயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்க. இப்போ கட்சி நிலமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை இவர் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாருன்னா அவருக்கே தெரியும். அப்போ இவங்களுக்கும் சேர்ந்தா ஸ்வீப்புன்னு தெரியும். அது ரெண்டும் இணைஞ்சால் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் பல வடிவங்கள் இருக்கும். அந்த வடிவத்தில் இது ஒன்றாக நான் பார்க்கிறேன். சம்மன் அனுப்புறதா இருக்கலாம். அங்கே கூப்பிட்டு சொன்னால் கொஞ்சம் கேட்பார்ல. ஏற்கனவே கூப்பிட்டு சொல்லி கேட்கலையா சார்? அப்படி பார்த்தா இப்போ மறுபடியும் வேறு மாதிரி சொன்னால் அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இருந்த சூழ்நிலை இன்னும் தேர்தல் நெருக்கம், ஒன்றும் வேலையாக ஆகலன்னு தெரியுது. அதெல்லாம் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுக்கு என்னைக்கு சார் முடிவு வரும்? இப்போ ஏதாவது ஒரு தேதி இல்லைன்னா இதுக்குள்ள அவங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இருக்கோ இல்லையோங்கிறத நம்ம இது தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா டேட்டு. இப்போ பாஜக அதிமுக ஏன் தொகுதி எல்லாம் ஓகே ரெடியாக இருக்காங்க, ஏன் பண்ணல அப்படின்னா, இல்லை மறுபடியும் ஒரு தடவை பேச்சுவார்த்தை மூவ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவர் உள்ளே வந்தாருன்னா பாஜக கூட தன்னுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டு கூடுதலாக அவருக்கு கிட்டத்தட்ட 50 தொகுதி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் வந்து தள்ளி போகுதுன்றாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறது வந்து அநேகமாக 16ஆம் தேதிக்குள்ளே அறிவிக்கலாம். 12க்கு மேலே 16க்குள்ளே அறிவிக்கலாம். அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளே அது வரைக்கும் இவருக்கு ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்றோம் டெல்லிக்கு. ஒருவேளை அதுக்கு ஒத்து வரலைன்னா அவ்வளோதான், சரி ரைட் நீங்கள் வேலையை பார்ப்பான்ட்டு இவங்க இறங்கிடுவாங்க. இப்போ அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்களே. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட வந்து இணைச்சதப்போ வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு
முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ கூட அவர் அது பேச்சில் கூட சொல்லியிருந்தாரு, நான் சும்மா சாதாரணமாக பண்ணேன், அது அப்படி டாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க கூட்டணியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது அப்போ வீக் ஆகிடுச்சாங்கிற கேள்வி வருது. என்ன ஸ்ட்ராங்காக இருக்காங்க? ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே, இருந்த கூட்டணி புட்டுன்னு போச்சு. வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி சண்டை போட்டு ரோட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் அதை போய் சமாதானம் பற்றி கூட்டு வந்துக்கிறாரு. நாங்கள் எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நல்லது ஒரு குடும்பம்னு பாட்டு பாடினா அப்போ ஏன் சண்டை போட்டு உன் ஒய்ஃபு வெளியில் போச்சுன்னு கேட்பாங்கல்ல. அதனால் மேட்ரு அது இல்லை. இவங்க காங்கிரஸ் அவரோட சேர்றதுக்கான எல்லா முயற்சியும் ஓகே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சது. அப்போ தான் இவர்களுக்கு அந்த உண்மை புரியுது. அவரும் அப்படி தானே, அவர் பாதி விஜய் தான். அவர் ரொம்ப லேட்டாக தான் புரியும். அவர் கலைஞரா அவர் லேட்டாக புரிஞ்சுது. புரிஞ்ச உடனே ஐயோ போயிட்டு அவ்வளோதானா, நம்ம 3வது இடமா, உளவியல் ரீதியாகவே திமுக வலுவில்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் கேட்டு அப்போ யாரை புடி அப்படின்ட்டு சிதம்பரத்தை பிடிக்கிறாங்க. 28 தானே ஒருத்தர் எம்பி பதவி முடியுது. எம்பி வேணுமா வேணும். யார் கூட இருந்தால் கிடைக்கும், உங்கள் கூட இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ அங்கே போகிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு போய் பேசுங்க. அப்புறம் நான் ராகுல்கிட்ட பேசினா என்னை மதிக்க மாட்டார், சோனியாட்ட பேசுங்க. அப்புறம் சோனியாட்ட பேசி சோனியா கிட்டே போயிட்டு, அம்மா தமிழ்நாட்டிலேயே திமுக கூட்டம் இருந்தால் தான் நமக்கு வேறு லெவலு அப்படி இப்படின்னு சொல்லி கார்கேவை சொல்ல வச்சு எல்லாம் பண்ணி காங்கிரஸை மறுபடியும் கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக உட்கார வச்சுக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக உட்கார வச்சா எல்லாம் முடிச்சிட்டாங்க 28+1ன்னு. இப்போ 28க்கு யார் வேட்பாளர் உட்பட திமுக முடிவு வந்து தொகுதி உட்பட. அப்போ இது வந்து கூட்டணி எப்படி ஜெல்லாகும்? அவங்க கைதான் வாங்கி இருக்கு, திமுக தான் வாங்கிச்சு. அதை உள்ற மாதிரி உளுந்து பிடிச்சி இழுத்து போட்டு அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க முடிவு பண்ணுவாங்க, ஜெயிக்கிறது உட்பட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. 28 கொடுத்தாலும் 8 ஜெயிக்கிற மாதிரி பண்ண என்ன பண்ணுவீங்க? அது அவங்களுக்கும் மைனஸ் ஆகும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா சார்? நீ வளரக்கூடாதுல்ல, நீ சும்மா நான் சீனை போட்டுனுக்கிற அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மற்ற கட்சிகளுக்கும் 6 தொகுதின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனால் அவர்கள் எல்லோருமே விருப்பம் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக தான் இந்த கூட்டணியில் தொடருவாங்க. இல்லை ரொம்ப துடிக்கன்னா மாற்று இல்லை, விஜய் நம்பிக்கைக்குரிய ஆளாகவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் 6 தொகுதிக்கே ஒத்துக்கிட்டு கூட போகிற நிலமை தான். அப்போ இந்த கூட்டணி எப்படி போய் வலுவான கூட்டணி சொல்லுவீங்க? இவங்களை நம்பாமல் தான் வரவன் அந்த சைடு போகிறவங்களாம் பிடிச்சி இழுத்து போட்டு ஒரு லெட்டரை போட்டு கையெழுத்தை போட்டு 22 கட்சி கூட்டணி. அவரே கேட்டால் சொல்ல தெரியாது. என்னென்ன கட்சி கேட்டால் சொல்லுவாரா? யாராவது இந்த செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு 22 கட்சி சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா? ஏன் சார் சொல்ல மாட்டாங்களா? ஒரு 7-8 கட்சி சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கோம், காங்கிரஸு, விசிகா, மதிமுக, இடதுசாரிகள் 2 பேர், முஸ்லீம் லீக் கட்சியில் முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபி, தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படின்னு மிஞ்சி போனால் ஒரு 12-10 சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே போன இங்கே போன கட்சி, இங்கே போன அங்கே போன கட்சி, எதுக்கும் உதவாத கட்சி, 10 பேர் இருக்கிற கட்சி, இப்படி தான் ஏதாவது பேர் வச்சு சொல்லிக்க வேண்டியதான். அதனால் தோல்வி பயத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போது தோத்துறவே கூடாதுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. தோத்துறவே கூடாதுன்றதில் இருக்காங்க. தோல்வி பயமும் வந்து வாட்டுது. விஜயை நினச்சி கலங்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு. ஏன்னா இப்போ அவர் இந்த இது அறிவிச்சார்ல, தெரிஞ்சோ தெரியாமலே இப்போ எல்லாருடைய தேர்தல் அறிக்கையே ஒரே மாதிரிக்குதா? ஆமாம். ஆனால் அதில் என்னென்னா அவங்களே விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே அவங்க 1000ன்னு சொன்னால் இபிஎஸ் 2000ன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்களா அப்படின்ற பேச்சை இலவசங்களே திட்டினாங்க. இன்னைக்கு இவர் 2500ங்கிறாரு, அதே தான் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ அதெல்லாம் அழிச்சிருங்கன்றுவாங்க, தெரியாமல் சொல்லிட்டு ஓசி பஸ் வேண்டான்னு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 வாரம் முன்னாடி. அதெல்லாம் மறந்துடுங்கன்றுவாங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கன்றுவாங்க. அதனால் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் பெரும்பாலும் விஜய்க்கான வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறதுனால என்டிஏக்கு அது சாதகமாக அமையும் அப்படின்ற இது அவங்களுடைய பெண்ணு மற்ற எடுத்த இதுலேயே ரிசல்ட்லேயே தெரிஞ்சிருக்கு. அந்த பயம்தான் அவங்களுக்கு இதுவாக இருக்குது. கூடுதலாக இவர்கள் தாவேக்காவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை போச்சுன்னா அது இன்னும் மோசமான நிலைக்கு திமுக கூட்டணியை தள்ளும் அப்படின்றது அவங்க நல்லா தெரியுது. அதுக்கு தான் அவர்கள் என்ன பணம் செலவச்சான்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாநாடு எத்தனை மாநாடு நடத்திட்டாங்க அந்த திருச்சியில் மாநாடு. இது ஒரு பயங்கர பிரம்மாண்ட மாநாடு. 10 லட்சம் பேருன்றாங்க. 10 லட்சம்னா 1 லட்சம் பேர் வருவாங்கன்னு வச்சிங்களேன். என்ன சார் அவ்வளோ பெரிய திடல்? 10 லட்சம் பேர்லாம் எங்கேயுமே நாடு தாங்காதுங்க, அந்த மாதிரி வரவே முடியாது. யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. 10,000 நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜய் ஒரு கூட்டம் 4900 பேர்னு இதில் நடத்தினார், பாண்டிச்சேரிக்கு அப்புறம் எங்கே நடத்தினார், கள்ளக்குறிச்சியா இங்கே நடத்தினார், ஈரோடுக்கு அப்புறம் ஒரு இடம் நடத்தினார், வேலூரில் நடத்தினார்ல, வேலூர் கூட இல்லை ஒரு ஓப்பன் இதில் நடத்தி ஒருத்தர் செத்து போனோம், சேலம்.
அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்கறதுக்கு ஒரு 1,00,000 பேர் தண்ட மாதிரி தெரியும் அந்த லென்ஸுக்கு இதெல்லாம். அப்படி தான் இது 5,000 பேர் தான் அது. ஆனால் நீங்கள் சேரு கீரெலாம் பார்த்து அது இந்த பிரம்மாண்டம் அப்படிலாம் காமிச்சு பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த விக்கிரவாண்டி கூட்டம் அதிகபட்சம் 4 to 7 லட்சம். ஆனால் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மறந்து போயிருப்பீங்க. எல்லாம் 15 லட்சம் 20 லட்சம்லாம் சொன்னாங்க. 4 to 7 லட்சம் தான் வந்தது. அதனால் 10 லட்சம்னு சொன்னார்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் பேர் அங்கே தருவாங்க. சேரு தள்ளி போடுறது எல்லாரும் உட்கார பிரம்மாண்டமாக பார்க்கும்போது பெருசாக தெரியும். அதுதான் விஷயம். நேற்று இஎம்எஸ் இவர் நம்ம ஓபிஎஸ் கூட்டினார் 50,000 பேர். சேர் பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுதா? பாதி சேர் காலியாக இருந்ததா? அதுதான் பிரச்சனை. ரைட் சார். நம்ம தாவேக்கா எங்கே போய் இணையறாங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு லூப் கொஷின் மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக முடிவு தெரியும் அப்படின்னு நம்புகிறோம். பார்ப்போம். அது ஒரு மாற்றமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. மற்றும் ஒரு சந்திப்பில் கண்டிப்பாக பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்த கருத்துக்களுக்காக உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார்.